ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னோட Realme GT2 Proல வந்து க்ரீன் லைன் இஷ்யூ வந்துருந்துச்சு. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லி கஸ்டமர் சர்வீஸ் சென்டரில் போய் கேட்டால் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவோம். பட் இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இல்லை, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே வந்து வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணாலும் என்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அவங்க நவம்பர் டிசம்பர் மந்தில் வந்து சுத்தமாக சொல்லவே இல்லை. டிசம்பர் எண்டில் வாங்க வாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொன்னாங்க. இதில் என்ன பிரச்சனை, நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் ஃபோனை கொடுத்துட்டா ஃபோனை சப்மிட் பண்ணிட்டு தான் வரணும். அவங்க திருப்பி ஃபோனை அன்டில் அவங்க ரீப்ளேஸ் பண்ணி தர வரைக்கும் ஃபோனை திருப்பி கையில் தர மாட்டாங்க. அதுதான் இருக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, இது நமக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கான்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட பேருக்கு இந்த Realme GT2 Pro சீரிஸ் வச்சிருக்க நிறைய பேருக்கும் சரி, இதோட GTயோட அப்கமிங் வெர்ஷன்ஸில் வந்த சீரிஸ் வச்சிருக்க நிறைய பேருக்கும் சரி, இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்துகிட்டே இருந்திருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் தான். இது அவங்களே அட்ரஸ் பண்ணி தான் வந்து ஃப்ரீ டிஸ்பிளே மாற்றுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதோட ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து ஒரு 13 to 15K வரை போகும். பிகாஸ் இது வந்து 2K டிஸ்பிளே, அதுவும் மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்காங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இவங்ககிட்டே வந்து இப்போ டிஸ்பிளே இல்லாதனால ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து கிடைக்குமாங்கிற கேரண்டி கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி தான் வெயிட் பண்ணேன். பட் ஃபோனை வந்து என்னால் மாதக்கணக்காக சப்மிட் பண்ணிட்டு வேறு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் வந்து அவங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். பட் அவங்க விடவே இல்லை. அவங்க திருப்பி திருப்பி சப்மிட் பண்ணால் தான் நாங்கள் ஆர்டர் போடுவோம் டிஸ்பிளே அப்படிங்கிறதே சொல்லியிருந்தாங்க. பட் எப்போ வரும்னு கேட்டாலும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லலை. ஓகே, ஃபைனலாக வந்து நான் வேறு வழியே இல்லாமல் ஒரு 17 டேஸ் வந்து என் ஃபோனை சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வந்துட்டேன். அப்புறம் ஒரு 17 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க டிஸ்பிளே மாற்றி தந்தாங்க. ஸோ ஒர்க் கொஞ்சம் நல்லாவே பண்ணி தந்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நேராக சர்வீஸ் சென்டர் போய் ஃபோனை சப்மிட் பண்ணிடுங்க. மினிமம் 20 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி தந்துருவாங்க.